ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இஃப் எல்ஸ் இஃப் லேடர் பார்ப்போம். வாட் இஸ் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னா, இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் டு செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இஃப் அண்ட் இஃப் எல்ஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணியிருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இங்கே அதே மாதிரி இஃப் எல்ஸ் இஃப் லேடரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் 1 அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்ம ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டு கண்டிஷன் 2 நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் நம்ம ரைட் பண்ணுவோம். கீழே இதே மாதிரி மல்டிபிள் எல்ஸ் இஃப் கண்டிஷன் நம்ம ரைட் பண்ணிட்டே போகலாம். இப்போ இந்த கண்டிஷன் எதுவுமே நமக்கு ட்ரூ ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக எல்ஸ் அப்படின்றதுல ஒரு டிஃபால்ட் கோட் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றத சொல்லிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் இஃப் லேடர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்க இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்ல இருக்க கண்டிஷன் நமக்கு செக் பண்ணோம். இது ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு டாப் டு பாட்டம் வந்து செக் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இது வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, இப்போ இஃப் எல்ஸ் இஃப் லேடர் இருக்கு. ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றதே வச்சார். எனக்கு மெயின் மெத்தட் வேணும், ஸோ நான் டிக் பண்ணிடுறேன். ஓகே, இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் செக் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். நம்பர் செக் அப்படின்னா ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், அது பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரா இல்லை ஜீரோவா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்ட்டு நம்பர் ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுக்குறேன். இதை நான் இப்போ செக் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷனில் நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்றத செக் பண்ணுறேன். கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க, சின்டெக்ஸ் எல்ஸ் இஃப்ல என்ன பண்ணுறேன்னா, எல்ஸ் ஸ்பேஸ் விட்டு இஃப்ன்றதை பண்ணோம். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், நம்பர் லெஸ் தென் 0 அப்படின்றத செக் பண்ணுறேன். லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா நான் நெகட்டிவ் நம்பர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நம்ம ஃபெயில் அப்படின்னா எல்ஸில் என்ன பண்ணுறேன், நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து 0 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்பரில் நமக்கு என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. 10 கிரேட்டர் தென் 0 அப்படின்றத செக் பண்ணணும். கண்டிஷன் வந்து ட்ரூவா? எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோடு தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கீழே இருக்கிறது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிடும். நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதே இதை நான் என்ன பண்ணுறேன், -10 அப்படின்றத மாற்றிடுறேன். முன்னாடி நான் போய் மைனஸ் அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பாருங்கள். -10 கிரேட்டர் தென் 0 அப்படின்றத செக் பண்ணணும். இங்கே வந்து நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமா? ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், -10 லெஸ் தென் 0 அப்படின்றத செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகுறப்போ நமக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கீழே இருக்கிற எதையுமே அது பேர் ரீடே பண்ணாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்க, நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 0 அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 0 சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்பரில் வந்து 0ன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் 0 செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸு. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 0 லெஸ் தென் 0 செக் பண்ணணும். இந்த கண்டிஷனும் நமக்கு ஃபால்ஸு. இப்போ மேலே இருக்க ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா கீழே எல்ஸில் என்ன இருக்கும், டிஃபால்ட்டுக்கும் நமக்கு 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, சிம்பிளாக நம்ம வச்சுக்கோங்க. இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். மீதி இருக்கிறது நமக்கு எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணுவோம். இப்போ கிரேட் சிஸ்டம் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இதில் என்ன பண்ணுற பாருங்க, இன்ட்டு மார்க்ஸ் அப்படின்றத வச்சுட்டு இப்போ 70 அப்படின்றத கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 அப்படின்றத செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், கிரேட் ஏ அப்படின்றத கொடுத்துட்றேன். எல்ஸ் இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 75 அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கிரேடு பி அப்படின்றத நான் கொடுக்குறேன். கீழே நீங்கள் மல்டிபிள் எல்ஸ் இஃப் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். நான் இன்னொரு எல்ஸ் இஃப் ரைட் பண்ணுறேன். மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்னா நீங்கள் கிரேட் சி அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். கிரேட் சி அப்படின்றத பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 50 லெஸ் தென் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்ஸ் வந்து அவங்க ஃபெயில். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் எல்ஸில் போயிட்டு ஃபெயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்க. இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் 70 அப்படின்னா நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்ஸில் நமக்கு 70 அப்படின்றது இருக்கும். கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 அப்படின்றது இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்த கண்டிஷன் நமக்கு செக் பண்ணோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 70 கிரேட்டர் தென் ஈக்குவல் 75 அப்படின்ற செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆனதுனால இந்த பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து இங்கே வரும் 70 கிரேட்டர் தென் ஈக்குவல் 50. இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. எப்போ நமக்கு ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு கீழே உங்களுக்கு கிரேட் சி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்புட் 0, இல்லை ரெண்டாவது நம்ம ரைட் பண்ண ப்ரோக்ராமுக்கு கிரேட் சி அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் வேலையை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ லெஸ் தென் 50 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 30 அப்படின்றத கொடுக்குறேன், உங்கள் ஃபெயில் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் if else if ladder. இப்போ else if ladder பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டே பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.